Better bleed for truth than shine for lies. Chapter 1 to 38. The worst defeat is not failure. The worst defeat is knowing a battle is worthy and still walking away. யாராவது எதுக்காக இப்படி செய்யணும், ஆனா நாம செய்யறோம். தோல்வியின் பயத்தாலேயோ இல்ல காயத்தோட பயத்தாலேயோ போரிட தகுதியான யுத்தங்கள்ல கூட பின்வாங்கிடுறோம், புறமுதுகு காட்டிடுறோம். இது தோல்வியை விட பல மடங்கு அதிகம் மோசமான முடிவு. முதல் வெற்றி நீங்க யாரையாவது தோற்கடிக்கிறதுல கிடையாது. அப்புறம் உங்களுக்கு எங்கிருந்தோ பதக்கம் கிடைச்சது, சான்றிதழ் சர்டிபிகேட் கிடைச்சதுலயும் கிடையாது. முதல் வெற்றி எதுல இருக்குன்னா, நீங்க சரியான போராட்டத்தை தேர்ந்தெடுக்கிறதுல தான். சரியான போராட்டத்தை தேர்ந்தெடுத்தப்பவே முதல் வெற்றி கிடைச்சாச்சு. இது பெரிய வெற்றி, இது உண்மையான வெற்றி. அதுக்கப்புறம் அந்த போராட்டத்துல உங்களுக்கு வெற்றி கிடைச்சதுன்னு சொன்னா மிக சிறப்பு. அப்புறம் அது போனஸ் மாதிரி. நீங்க இப்ப தோற்க முடியாது, ஏன்னா உண்மையான வெற்றி உங்களுக்கு கிடைச்சாச்சு. உண்மையான வெற்றி எதுன்னா, புரிஞ்சுக்கிறது, தெளிவா புரிஞ்சுக்கிறது, செய்ய தகுதியான வேலை எது, போராட தகுந்த யுத்தம் எதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கிறது. ஆனா நான் நல்லா தெளிவா பார்த்து புரிஞ்சுக்கிட்ட விஷயத்துல இருந்து அப்புறம் பின்வாங்க மாட்டேன். நான் மனிதன், கோழை இல்லை. முடிவு எப்படி வேணா இருக்கட்டும். ஆனா எப்போ ஒரு விஷயத்தை பத்தி தெளிவான புரிதல் வந்துருச்சோ, இந்த போராட்டத்தை போராட வேண்டியது அவசியம்னு புரிஞ்சு போச்சோ, அப்ப அதுல இருந்து என்னால எப்படி தப்பிக்க முடியும்? சரியான போராட்டத்துல ஒருத்தர் இறங்கிட்டான்னா அவன் இறங்கினதே வெற்றி தான். சரியான போராட்டத்துல இறங்காம அங்க இங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல சிக்கிக்கிட்டு இருக்கவங்க அந்த சின்ன விஷயங்கள்ல ஜெயிச்சா கூட அந்த வெற்றி தோல்வியை விட மோசமானது. அதனால வெற்றி தோல்வி பத்தி கவலைப்படாதீங்க. எது உங்களுக்கு சரின்னு படுதோ அந்த போராட்டத்துல இறங்கிடுங்க, அதை ஏத்துக்குங்க, அந்த போராட்டத்துக்கு சமர்ப்பணமாகிடுங்க.